அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து திரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் அதனுடைய முதல் பகுதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த பல சர்வதேச தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த வகையிலே சில்ட்ரன்ஸ் டே, சிறுவர் தினம், அதே போல எல்டர் அல்லது ஓல்டர் பர்சன்ஸ் டே, முதியோர் தினம் அல்லது எல்டர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம் என்று பல தினங்கள் அக்டோபர் மாத ஆரம்ப பகுதியிலே கொண்டாடப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த வரிசையிலே அக்டோபர் 4ஆம் தேதி, அதாவது நாளை வேர்ல்ட் அனிமல் டே, உலக விலங்குகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிலே 2025 அனிமல் டேவுக்குரிய தீமாக சேவ் அனிமல்ஸ், சேவ் த பிளானட், விலங்குகளை காத்து இந்த பூமி பந்தை காப்போம், பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருடா வருடம் இந்த நாள் உலகளாவிய ரீதியிலே நினைவு கூறப்பட்டு வருகிறது. இந்த தினம் யாரால் எவரால் முன்மொழியப்பட்டு நினைவு கூறப்பட்டு வருகிறது? ஏன் இந்த நாளை தெரிவு செய்தார்கள்? இந்த நாளை இவ்வாறு நினைவு கூறுவது அல்லது கொண்டாடுவது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பது பற்றியெல்லாம் பார்ப்பதை விட, அலட்டிக் கொள்வதை விட, இந்த நாளுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன். ஏன் இந்த தினம் நினைவு கூறப்படுகிறது என்பது பற்றி இப்படி சொல்லப்படுகிறது. World Animal Day is an international day of action for animal rights and welfare. உலக விலங்கு தினம் என்பது விலங்குகளின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக ஒரு சர்வதேச செயற்பாட்டு தினமாகும். It mobilizes people globally to take action now, creating a better future for animals. இந்த நாள் உலகளவிலே மக்களை தூண்டி விலங்குகளுக்கான ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. This day brings people together to raise awareness and improve education worldwide so that animals can live the lives they deserve. இந்த நாள் விலங்குகள் அவற்றுக்கு ஏற்ற தகுதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையிலே உலகளாவிய விழிப்புணர்வையும் கல்வியையும் மேம்படுத்த மக்களை ஒன்றிணைப்பதை உறுதி செய்கிறது. இது இந்த தினத்தை பற்றி, இந்த நோக்கத்தை பற்றி உலகளாவிய ரீதியில் சொல்லப்படுகிற விஷயம். இந்த சந்தர்ப்பத்திலே விலங்குகள் பற்றிய, மிருகங்கள் பற்றிய, கால்நடைகள் தொடர்பான நமது தீனுடைய பார்வை என்ன என்பதை நானும் நீங்களும் ஒரு முறை விளங்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். நமது தீனுடைய அந்த நிலைப்பாட்டை உலகறிய செய்யும் கடப்பாடும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த பணியையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நமது மார்க்கம் அன்பு மார்க்கம், அனைவருக்கும் அருளாக வந்த மார்க்கம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருளாக வந்த மார்க்கம். மனிதருக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும், ஏன்
ஜின்னுலகத்துக்கும் அருளாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். எல்லா உலகங்களுக்கும் உங்களை அருளாகவே நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்-குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். உலகங்கள் என்றால் மனித உலகம், மிருக உலகம், தாவர உலகம் அடங்கலான எல்லா உலகங்களுக்கும் அருளாகவே நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருக உலகத்துக்கும் விலங்குகளுக்கும் கூட அருளாக வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் கூட அருளாக அமைந்திருக்கிற மார்க்கம் என்ற உண்மையை ஆரம்பமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலே குர்ஆனை சுன்னாவை பார்க்கின்ற போது விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு அவை எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன என்பதை பார்க்கலாம். குர்ஆன் பல மிருகங்களுடைய பெயர்களை, விலங்குகளுடைய பெயர்களை, ஜீவராசிகளுடைய உயிரினங்களின் பெயர்களை சில சூறாக்களுக்கு, அத்தியாயங்களுக்கு சூட்டியிருப்பதை பார்க்கலாம். சூரத்துல் பக்ரா, பக்ரா என்றால் மாடி என்பது பொருள். சூரா அந்நஹல், அந்நஹல் என்றால் தேனி என்பது பொருள். சூரா அந்நம்ல், அந்நம்ல் என்றால் எறும்பு என்பது பொருள். அல் ஃபீல் என்ற பெயரிலும் அல் குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது. அதன் பொருள் யானை என்பதாகும். சிலந்தி என்ற பொருளை தருகிற அல் அன்கபூத் என்ற சொல் ஒரு சூறாவுக்கு பெயராக சூட்டப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே மனிதர்களை மதிக்கிற குர்ஆன் மிருகங்களையும் கௌரவிக்கிறது, அல்லாஹ்வுடைய படைப்புகளாக பார்க்கிறது. وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ وَلَا طَائِرٍ يَطِيرُ بِجَنَاحَيْهِ إِلَّا أُمَمٌ أَمْثَالُكُمْ. இந்த பூமியிலே ஊர்ந்து திரிகின்ற உயிரினங்கள், பிராணிகளாக இருக்கட்டும், இறக்கைகளை விரித்து பறக்கக்கூடிய பறவையாக இருக்கட்டும், இவை எல்லாம் உங்களை போன்ற உம்மத்துகளே என்று அல் குர்ஆன் சொல்கிறது. மனிதர்களாக நீங்கள் உம்மத்தாக இருப்பது போல இந்த பூமியிலே ஊர்ந்து திரிகின்ற பிராணிகள், கால்நடைகள், உயிரினங்கள், பறவைகள் அடங்கலாக அனைத்தும் உம்மத்துகள், மதிக்கப்பட வேண்டியவை என்று அல் குர்ஆன் அற்புதமாக சொல்வதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்குகள் விஷயத்தில், மிருகங்கள் விஷயத்தில் எந்த அளவு தூரம் நானும் நீங்களும் மூமின் என்ற வகையில் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பல வழிகளிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். இத்தகுல்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹாயிமில் முஅஜ்ஜமா. வாய் பேசாத இந்த விலங்குகள் விஷயத்தில், மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்வீர்களாக என்று பணிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபீ குல்லி கபிதின் ரத்பத்தின் அஜர். உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும், ஜீவராசிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உபகாரம், உதவி உங்களுக்கு அஜ்ரை, சவாபை பெற்று தரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயிருள்ள எந்த ஒரு விலங்காக, பிராணியாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி, உபகாரம் உங்களுக்கு சவாபை பெற்று தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெண், கெட்ட நடத்தையில் ஈடுபடும் ஒரு பெண் தாகத்தோடு இருந்த ஒரு நாயை கண்டு அதன் தாகத்தை தீர்க்கும் நோக்கத்தோடு அதற்கு தண்ணீர் புகட்டிய ஒரே காரணத்தினால் அவளது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவள் சுவனம் நுழைவிக்கப்பட்டார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னொரு காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு நாள் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார், கடும் தாகம் ஏற்படுகிறது. பக்கத்திலே இருந்து ஒரு கிணற்றில் இறங்குகிறார், நீர் பருகிறார், வெளியே வருகிறார். அங்கே ஒரு நாயை பார்க்கிறார். அந்த நாயும் தாகத்தினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கிறார். எனக்கு ஏற்பட்ட அதே கஷ்டம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது.
தாகத்தினால் அது தவிக்கிறது என்பதை உணர்ந்த அந்த மனிதர் உடனடியாக அந்த கிணற்றில் மீண்டும் இறங்கி தனது பாதணியை கலற்றி அந்த பாதணியிலே நீரை நிரப்பி வெளியே வந்து அந்த நாய்க்கு நீரூட்டுகிறார். அல்லாஹ் அவருடைய இந்த செயலை மெச்சுகிறான், பாராட்டுகிறான், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு நன்மை செய்வதனாலும் தவாபு கிடைக்குமா, அஜர் கிடைக்குமா என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபி குல்லி கபிதின் ரத்பத்தின் அஜர். உயிருள்ள எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் செய்கின்ற உதவி உபகாரம் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். இந்த வகையிலே மனிதர்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருப்பது போல மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நானும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. தீன் என்பது கடமைகளை நிறைவேற்றுவது, ஹாலிக்கான அல்லாஹ்வுக்குள்ள கடமைகள் நிறைவேற்றுவது, மஹ்லூக்கான அவனுடைய படைப்புகளுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவது, இதுதான் மார்க்கம். படைப்புகள் என்று சொல்கிற போது மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள், தாவரங்கள் அடங்கலாக எல்லா உயிரினங்களும் அடங்கும். அந்த வகையிலே மிருகங்கள் பால் நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. ஆரம்பமாக எல்லா உயிரினங்களுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் உண்ண தீனி கொடுக்கப்பட வேண்டும், அருந்துவதற்கு தண்ணீர் வழங்கப்பட வேண்டும், அவற்றில் ஏறி சவாரி செய்கின்ற போது, பொதிகளை அவற்றில் ஏற்றுகின்ற போது ஜீவகாருண்யத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. ஒரு விலங்கிலே ஆடோ மாடோ ஒட்டகமோ மற்றொன்றோ கழுதையோ கோவேறு கழுதையோ எந்த ஒரு மிருகத்தின் மீதும் அதனால் சுமக்க முடியாத சுமையை ஏற்றலாகாது. அதனை தடை செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணத்திலே சவாரி செய்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் வளமான காலத்தில், பசுமையான காலத்தில் பயணம் செல்லுகிற போது ஒட்டகங்களுக்கு புத்தரையிலே மேயக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுங்கள், மெதுவாக செல்லுங்கள், அவை மேய்ந்து கொள்ளட்டும். நீங்கள் கடும் வறட்சி நிலவும் காலத்தில் பயணம் செய்கின்ற போது அவசரமாக பயணம் செய்யுங்கள். ஏனென்றால் இடையிலே நடுவிலே அவற்றுக்கு புழு இருக்காது, தேவையான பயிர் இருக்காது. அவசரமாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேருங்கள். ஏனென்றால் அவை ஓய்வெடுத்துக் கொள்ளவும் வேண்டும், நமக்கு தேவையான தீனியை பெற்றுக் கொள்ளவும் வேண்டும். இத்தகைய அற்புதமான நடைமுறை சாத்தியமான வழிகாட்டல் என்று சென்று பாருங்கள். ஒரு விலங்கை வைத்திருப்பவர், கால்நடையை வைத்திருப்பவர், மிருகத்தை வளர்ப்பவர் கண்டிப்பாக அதற்கு தேவையான உணவை கொடுப்பது, நோய் வந்தால் அதனை பராமரிப்பது, நோய்க்கு சிகிச்சை அளிப்பது அவர் மீது உள்ள வாஜிப் என்று நமது இமாம்கள், அறிஞர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஒருவர் தான் வளர்க்கும் ஒரு விலங்குக்கு, தன்னோடு இருக்கும் ஒரு மிருகத்துக்கு உரிய தீனியை கொடுக்க தவறினால், நீரை கொடுக்க தவறினால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் நீதிபதிக்கு உண்டு என்ற கருத்தையும் நமது ஆரம்பகால இமாம்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் தேன் வதையிலிருந்து தேனை எடுக்கிற போது கண்டிப்பாக அதன் ஒரு பகுதியை அந்த தேன் பூச்சிகளுக்காக நீங்கள் விட்டு வைக்க வேண்டும் என்பதும் நமது ஆரம்பகால இமாம்களுடைய மார்க்க தீர்ப்பாகும். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். அந்த ஒட்டகம் மெலிந்து இழைத்து போயிருந்தது, ஒற்றிய வயிறோடு காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து கவலைப்பட்டார்கள். இத்தகுல்லாஹ் ஃபி ஹாதிஹில் பஹாயிமில் பஹஜமா, பேச முடியாத இந்த விலங்குகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபர்கபுஹா சாலிஹா வகுலுஹா சாலிஹா, நீங்கள் அவற்றில் சவாரி செய்வதாக இருந்தாலும் அவை ஆரோக்கியமாக இருப்பதை, உணவுண்டு இருப்பதை, நீர் பருகி இருப்பதை நீங்கள் உத்தரவாதப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றை நீங்கள் அறுத்து சாப்பிடுவதாக இருந்தாலும்
அவை ஆரோக்கியமாக இருப்பதை உத்தரவாதப்படுத்தி அவை ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் அவற்றை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையிலே மிருகங்கள் பால், விலங்குகள் பால் நமக்கு நிறையவே கடமைகள் இருக்கின்றன. கட்டாக்காளி கால்நடைகளை கூட பராமரிக்கிற கடப்பாடு சமூகத்துக்கு இருக்கிறது. பாதையிலே செல்கிற நாயாக இருக்கலாம், மாடுகளாக இருக்கலாம், ஏனைய உரிமையாளர்கள் இல்லாத, சொந்தக்காரர்கள் இல்லாத மிருகங்களாக இருக்கலாம். இவற்றை பராமரிப்பது முஸ்லிம்களுடைய கடமை. இல்லாத போது அதிகாரிகள் கவனிக்க வேண்டும் என்ற வழிகாட்டலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி இதை பற்றி விசாரிக்கிறார். நாங்கள் ஒரு கட்டாக்காளி மிருகத்துக்கு நீர் புகட்டுவதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்குமா? நபி அவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக உயிருள்ள எந்த ஒரு விலங்குக்கும் நீங்கள் செய்கிற உபகாரம் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று அங்கே வலியுறுத்துகிறார்கள். இந்த வகையிலே மிருகங்களுக்கு நாயோ, பூனையோ, மற்றொரு மிருகமோ, இன்னொரு மிருகமோ இவற்றுக்கு செய்கிற எந்த உதவியும் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும், சுவனம் நுழைய வழியாக அமையும் மிகப்பெரிய அமல்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். மறுபக்கம் மிருகங்களுக்கு நோவினை செய்வது, அவற்றை இம்சிப்பது, அவற்றை சபிப்பது, வீணாக அந்த மிருகங்களை துரத்துவது, அவற்றை நோக்கி கல்லறிவது, இவையெல்லாம் பாரதூரமான குற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மிருகத்தை டார்கெட்டாக குறிவைத்து அம்பு எரியும் பயிற்சியிலோ அல்லது சுடும் பயிற்சியிலோ ஈடுபடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தடை செய்திருக்கிறார்கள். தேவையின் போது மிருகங்களை அறுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீரை நிலத்துக்காக தந்திருக்கிறார், நிலத்தை தாவரத்துக்காக தந்திருக்கிறார். தாவரம் மிருகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, மிருகமோ மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மிருகம் மாத்திரமல்ல, நீர், நிலம், தாவரம், மிருகம் உட்பட எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். மனிதனோ அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இஸ்லாத்துடைய தெளிவான, ரொம்ப எளிமையான கோட்பாடு. இந்த வகையிலே மிருகங்கள் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற காரணத்தினால் மனிதன் நீரை பயன்படுத்துவது போல, நிலத்தை பயன்படுத்துவது போல, தாவரத்தை பயன்படுத்துவது போல மிருகங்களையும் தனது தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் மிக அமானிதமாக தர்மங்களை, ஒழுக்கங்களை பேணி அவற்றை கையாள வேண்டும். அந்த வகையிலே அறுக்க வேண்டிய தேவை வருகிற போது அறுப்பதற்காக பயன்படுத்தும் அந்த கத்தி நன்றாக தீட்டப்பட்டிருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. எதை செய்வதாக இருந்தாலும் அதனை ஒழுங்காக, கனகச்சிதமாக, திறம்பட செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதியாகும். எனவே நீங்கள் அறுத்தால், கொன்றால் ஒழுங்காக கொள்ள வேண்டும். அறுத்தால் முறையாக, ஒழுங்காக நீங்கள் அறுக்க வேண்டும். அறுக்கும் போது நீங்கள் கத்தியை ஒழுங்காக தீட்டிக் கொள்ள வேண்டும். அறுக்கப்பட்ட பிராணிக்கு நீங்கள் ராகத்தை கொடுக்க வேண்டும். நபி அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டல் இவை. மிருகங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வகையான நோவினையும் கொடுத்தலாகாது. பிராணிகளை அறுக்கும் வரை அவற்றுக்கு தீனி கண்டிப்பாக கொடுக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பிராணியை மற்றொரு பிராணிக்கு முன்னால் அறுக்கக்கூடாது. அறுப்பதற்கு பயன்படுத்தப்படும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அறுவை பிராணியுடைய எலும்பு, ரத்தம் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை அகற்றும் போது சுகாதார விதிமுறைகளை பேணிக் கொள்ள வேண்டும். அறுவைக்காக பயன்படுத்திய இடத்திலே கிருமி நாசினிகளை தெளித்து சுத்தத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இலங்கை போன்ற பல்லினத்தவர்கள் வாழும் நாட்டிலே பிற சமூகங்களுடைய உணர்வுகளை மதித்து மிருகங்களை அறுக்கின்ற போது நாம் கவனமாக அறுக்க வேண்டும். நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பேணி தேவையான அனுமதி பத்திரங்கள் தெளிவாக பெறப்பட வேண்டும். அதே போல அனுமதியின்றி பிராணிகளை வண்டிகளில் ஏற்றுவது தவிர்க்கப்பட வேண்டும், ஏற்றி செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். அனுமதி பெற்ற பின்பும் கூடுதலான எண்ணிக்கையிலே பிராணிகளை எடுத்து செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். இறைச்சி கடைகள் நேர்த்தியாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும்.
இவற்றையெல்லாம் உத்தரவாதப்படுத்துகிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. வெறும் பொழுதுபோக்குக்காக எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாது. பெருமைக்காக மிருகங்களை கொல்லக்கூடாது. இவையெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆன் மிருகங்களை கூட நமக்கு பாடங்களாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். உதாரணமாக கட்டுப்பாட்டுக்கும் ஒழுங்குக்கும் ஆக்கப்பணிக்கும் உதாரணமாக அல் குர்ஆன் தேனியை குறிப்பிடுகிறது. மறுபக்கம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உதாரணமாக அல் குர்ஆன் ஹுத்ஹுத் என்ற பறவையை குறிப்பிடுகிறது. பரஸ்பர ஒத்துழைப்புக்கும் ஒழுங்கமைப்புக்கும் உதாரணமாக அல் குர்ஆன் எறும்பை குறிப்பிடுகிறது. எனவே அல் ஹயவானு ஃபில் இஸ்லாம் மக்லூக்குன் முகர்ரம் லஹு ஹுகூக் வவாஜிபாத் அலல் இன்சான் والرحمة به جزء من العقيدة والإحسان إليه سبب لمغفرة الله ورضوانه والإسلام وسط بين الإفراط في تقديس الحيوان كما عند بعض الديانات والتفريط في إهانته وإهماله. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா விஷயங்களிலும் நமது மார்க்கம் நடைமுறை சாத்தியமானதும் நடுநிலையானதுமான போக்கைத்தான் கைக்கொள்ளும். மிருகங்களை பூஜித்து வணங்க வேண்டும் என்றும் நமது மார்க்கம் சொல்வதில்லை. மறுபக்கம் மிருகங்களை அற்ப பிறவிகளாக ஜீவன்களாக பார்த்து அவமதிப்பதையும் அவற்றுக்குரிய உரிமைகளை கொடுக்காமல் அவற்றை நடத்துவதையும் நமது தீன் அனுமதிப்பதில்லை. இவற்றுக்கு இரண்டுக்கும் இடையிலே மிருகங்களை கூட விலங்குகளை கூட உம்மத்துகளாக உயிருள்ள ஜீவன்களாக பார்த்து அவற்றுடைய உணர்வுகளை மதித்து மிக கவனமாக அவற்றை கையாள வேண்டும் என்ற கருத்தை தான் நமது மார்க்கம் அழகாக அற்புதமாக விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஜீவகாருண்யம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் விலங்குகள் மீது உயிரினங்கள் மீது நாம் கருணை கொள்ள வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்பது தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். விலங்குகளின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபக்கம் இந்த உலகிலே மிகவும் பெருமதிமிக்க படைப்பாகிய மனித உயிர்களின் பாதுகாப்பை எந்த அளவு தூரம் இன்றைய உலகம் அலட்டிக் கொள்கிறது, எந்த அளவு தூரம் இந்த பிரபஞ்சத்தின் கதாநாயகனாக பார்க்கப்படுகிற வலகத் கர்ரம்னா பனி ஆதம் மனிதர்களைத்தான் இந்த பூமியிலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து நாம் கௌரவித்திருக்கிறோம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அத்தகைய மனிதன் இன்று எந்த அளவு தூரம் கேவலமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மனித உயிர்கள் துச்சமாக மதிக்கப்பட்டு அப்பாவி மனிதர்களை வகை தொகை இல்லாமல் படுகொலை செய்வதை இன்றைய உலகம், இந்த நாகரிகமான உலகம், விலங்குகளின் உரிமைகளை பற்றி அலட்டிக் கொள்கிற உலகம், உயிரினங்களுடைய பாதுகாப்பு பற்றி பறக்க பறக்க பேசுகிற உலகம் பார்த்து அலட்டிக் கொள்ளாமல் இருப்பதை கண்டு கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மிலேனியத்திலே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மனிதர்கள் மிகவும் நாகரிகமாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகிற இந்த காலத்திலே நம் கண்ணெதிரே எல்லோரும் பார்த்திருக்க கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு சமூகம் எப்படி படுபயங்கரமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன அழிப்புக்கு உட்பட்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். பலஸ்தீன மண்ணிலே கடந்த 2 வருடங்களாக நடந்து வரும் இந்த பயங்கர இன அழிப்பை எப்படி உலகம் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியும்? விலங்குகளுடைய பாதுகாப்பை, உயிரினங்களுடைய இருப்பை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டிய தேவை இருப்பது போலவே ஆரம்பமாக முன்னுரிமை கொடுத்து முதன்மைப்படுத்தி மனித உயிர்களின் பாதுகாப்பை, இருப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இனியும் இத்தகைய பயங்கர இன அழிப்பை அனுமதிக்க முடியாது. அதனை தடுத்து நிறுத்தும் தார்மீக கடப்பாடு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. பாலஸ்தீன மண்ணிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த மனித படுகொலைகள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டும், நிராகரிக்கப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அதுக்கு ஆவண செய்ய வேண்டும்
இது நடப்பதற்கு, இதனை செய்வதற்கு ஒருவர் அரபியாக இருக்க வேண்டும் என்பதில்லை, முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. மனிதனாக மாத்திரம் இருந்தாலே போதுமானது. ஜீவகாருண்யமும் மனித நேயமும் மனிதாபிமானமும் கொண்ட எந்த ஒரு மனிதனும் இந்த பயங்கரமான இன அழிப்பை, இன சுத்திகரிப்பை அனுமதிக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. இந்த பேரழிவை தடுத்து நிறுத்த ஏதோ ஒரு வகையில், வழியில் முயற்சி செய்யாதவர்களே, ஏதோ ஒரு வகையில் இதற்காக பங்களிப்பு செய்யாதவர்களே வரலாறு, மனித வரலாறு மன்னிக்காது. இறைவனும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். போலிவாதங்களையும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களையும் சுய நலன்களையும் மறந்துவிட்டு, துறந்துவிட்டு இந்த பேரவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முழு உலகமும் ஒன்று திரள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அந்த மக்களின் துன்பத்தை கண்டிப்பாக, உடனடியாக, அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் அவசியமும் அவசரமாக உருவாகி இருக்கிறது. இதுவே உண்மையான மனித நேயமும் ஜீவகாருண்யமும் கொண்ட, ஜனநாயக விழுமியங்களிலும் மனித உரிமைகளிலும் நம்பிக்கை கொண்ட நாகரிகமான மனிதர்களுக்கு முன்னால் உள்ள இன்றைய முதன்மையான பணியும் கடமையுமாகும் என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டார். சிறு தொகையினர் செய்கிற, சிறு எண்ணிக்கை கொண்டவர்கள் செய்கிற அநியாயத்துக்கு முன்னால் மிகப்பெரிய குற்றவாளிகள் மௌனம் காக்கின்ற பெரும்பான்மை மனிதர்கள் தான். அவர்களுடைய மௌனம் தான் சிறு குழுவினர்கள், சிறு தொகையினர்கள் எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும், சர்வதேச மட்டங்களிலும் எல்லா அநியாயங்களும் அரங்கேறுவதற்கு காரணம். உண்மையில் மக்கள் விழித்து எழுந்து இவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் என்று இருந்தால் நிச்சயமாக தீர்வு பெற்று. அல்ஹம்துலில்லாஹ், காலம் கடந்தாலும் உலக சமுதாயம் இன்று கண் விழித்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது ஓரளவு ஆறுதல் ஏற்படுகிறது. மிகவும் காலம் கடந்து விட்ட போதிலும் மிகப்பெரிய இழப்பை, அழிவை அந்த சமூகம் கண்டுகொண்டிருக்கிற நிலையிலும் இன்று மத வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல், பிரதேச பாகுபாடு இல்லாமல் எல்லோருமாக இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. கொடுத்துக் கொண்டிருக்கிற விலை மிக பெரியதாக இருந்த போதிலும் கூட மனித சமுதாயம் இப்போதாவது விழித்திருப்பது, தொடர்ந்தும் இத்தகைய அநியாயங்கள் உலகத்திலே அரங்கேறாமல் தடுப்பதற்கு முனைந்திருப்பது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த வகையில் இதற்காக குரல் எழுப்புகிற, பேசுகின்ற, போராடுகின்ற அனைவரும் நமது நன்றிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விலங்குகளை பாதுகாக்கின்ற, உயிரினங்களை பாதுகாக்கின்ற, அவற்றை மதிக்கின்ற, அவற்றை ஒழுங்காக முறையாக நடாத்துகின்ற கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்வது போல, அவற்றுக்குரிய கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றுவது போல மனித சமுதாயத்தின் மீது உள்ள கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்த மனிதர்களுடைய பாதுகாப்பை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். அவருடைய உயிர், பொருள், மானம் அடங்கலாக அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனை உத்தரவாதப்படுத்துகிற மிகப்பெரிய ஆன்மீக தார்மீக கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்ற செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது உள்ளங்களிலே அன்பை விதைப்பானாக, கருணையை ஏற்படுத்துவானாக, ஜீவ காருண்யத்தை நமக்குள் வளர்ப்பானாக, விலங்குகளிடத்திலே அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்ளும் பண்பையும் பக்குவத்தையும் தந்தருவானாக. நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதியை, சமாதானத்தை, நிம்மதியை இறக்கி அருள் புரிவானாக. பாலஸ்தீன மக்களுக்கு விரைவான விடிவையும் விடுதலையையும் கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.